ஜெயம் ரவி நடிப்பில் உருவாகி இருக்கிற படம் தான் பிரதர். ஸோ அதோட இசை வெளியீட்டு விழாவில் கிட்டத்தட்ட அவர் கலந்துக்கிட்ட போது எக்கச்சக்கமான சர்ச்சைகளோட தான் வந்தார். ஏன்னா ஆல்ரெடி ஜெயம் ரவி ஆர்த்தி டைவர்ஸ் கேஸ்னு ஒன்று போய்கிட்டு இருக்குது. ஸோ அது சம்மந்தமாக எக்கச்சக்கமான பதில்களையும் சொன்னார். வாழ விடு அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை விட்டுட்டு அவர் பாட்டுக்கு ஆடியோ லான்ச்சுக்கு போய் இது பண்ணார். பட் ஆனால் அது எல்லாத்தையுமே தாண்டி நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணும்போது இந்த ஒரு விஷயம் சொல்லும்போது அவர் ஒரு மாதிரி கண் கலங்கிய பதிவு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா கிட்டத்தட்ட இந்த படத்தில் ஒரு பாடலில் பார்த்திங்கன்னா முட்டி போடுற மாதிரி ஒரு ஸ்டெப் இருக்கும், அதாவது மூமெண்ட் மாதிரி. ஸோ அந்த மூமெண்ட்டில் கிட்டத்தட்ட அவருக்கான போட முடியல அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். பட் ஆனால் அதுக்கடுத்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் அவங்களோட பையன் ஆரவ் வந்திருந்தாராம். ஸோ அப்போ என்ன அவர் கேள்வி கேட்டது என்னப்பா வயசாகிடுச்சா அப்படின்ற மாதிரி கேட்டானா அதை என்னால் தாங்கவே முடியல அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி ஃபன்னாக பேசி கடைசியில் பார்த்திங்கன்னா 2 நாளுக்கு அப்புறம் அதே ஸ்டெப்பை நான் ஒழுங்காக போட்டேன். அதை என் பையனும் பார்த்துட்டு அடடா செஞ்சிட்டிங்களே அப்படின்ற மாதிரிமே சொல்லியிருந்தார். இதுக்கடுத்து பார்த்திங்கன்னா முக்கியமாக இவரோட படத்துக்கு ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் என்னோடய படங்களில் சந்தோஷமாக தான் கொண்டு வருவேன். ஸோ சந்தோஷத்தை எப்போயுமே கொடுப்பேன் அப்படின்ற மாதிரிமே மென்ஷன் பண்ணியிருந்தார். இது மட்டும் இல்லாமல் இந்த டைட்டில் எதுக்கு பர்டிகுலராக செலக்ட் பண்ணோம் அப்படின்னா, முக்கியமாக இந்த கதை ஒன்லைன் கேட்டப்போவே நான் ஜஸ்ட்டு ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கணும், பட் ஆனால் ஒன்லைனுமே ஃபேமிலி ரிலேட்டடாக தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும்போது நானே தான் இந்த டைட்டில் சொன்னேன். பிகாஸ் எனக்கு நம்ம டேரக்டர் ஒரு பிரதர் மாதிரி தான். ஸோ அதனாலே பார்த்திங்கன்னா பிரதர் அப்படின்ற ஒரு விஷயத்துலேயே நான் ஓகேவா இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். அதையுமே டேரக்டர் ராஜேஷ்மே ஓகே சொல்லிட்டாரு அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. முக்கியமாக இது முழுக்க இந்த படம் ஒரு அக்காவுக்கும் தம்பிக்கும் இடையே நடக்கிற ஒரு அழகான ஒரு கதை அப்படின்ற மாதிரிமே சொல்லியிருக்காரு. இதில் பூமிகா அப்படின்றவங்க நடிச்சிருக்கிறாங்க. ஸோ பூமிகா தான் இந்த படத்தோட ஒரு முக்கியமான ஒரு ஆளாக இருப்பாங்க அப்படின்ற மாதிரிமே அவர் மென்ஷன் பண்ணியிருக்காரு.